வணக்கம் நண்பர்களே. இன்றைய ராசி பலனில் நாம் பார்க்க போவது ராகுவின் பலம் அதிகரிப்பதால் 3 ராசிக்காரர்களின் பலமும் செல்வமும் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கப் போகிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு மிகவும் முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த கிரகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது திடீர் அதிர்ஷ்டம், ஆடம்பரம், லட்சியம், புத்திசாலித்தனம் மற்றும் வெற்றிகளை ஆளுகிறது. ராகு ஒரு நிழல் கிரகமாக இருந்தாலும் அது சாதகமான இடத்தில் இருந்தால் ஒரே இரவில் ஒரு ஏழையை கோடீஸ்வரராக மாற்ற முடியும். அதேபோல அசுபமான இடத்தில் இருந்தால் கோடீஸ்வரரை கூட ஏழையாக மாற்றிவிடும். ராகு தற்போது கும்பராசியில் சஞ்சரிக்கிறார். மேலும் 2026ஆம் ஆண்டின் தொடக்கம் முதல் ஏப்ரல் 15 வரை ராகு மிகவும் சுறுசுறுப்பாக இருந்து அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. ராகுவின் இந்த மாற்றம் அனைத்து ராசிக்காரர்களையும் பாதித்தாலும் சில ராசிக்காரர்கள் மகத்தான நன்மைகளை அடையப் போகிறார்கள். அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீனம் ராசியை பார்ப்போம். மீன ராசிக்காரர்கள் தற்போது சனியின் 7.5 சனியின் 2ஆம் கட்டத்தில் இருந்தாலும் ராகுவின் தாக்கம் மன அழுத்தம், உடல்நல பிரச்சனைகள் மற்றும் தேவையற்ற செலவுகளிலிருந்து நிவாரணம் அளிக்கும். இந்த காலகட்டத்தில் மன அமைதி மேம்படும் மற்றும் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரக்கூடும். மேலும் வருமானத்தை அதிகரிப்பதற்கான புதிய வழிகள் திறக்கலாம். 8ஆம் வீட்டில் ராகுவின் தாக்கம் திடீர் ஆதாயங்கள் அல்லது அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது. அதே சமயம் 6ஆம் வீட்டின் செல்வாக்கு உடல்நலம், சட்ட மற்றும் வேலை தொடர்பான சிக்கல்களை தீர்க்க உதவுகிறது. இந்த காலகட்டம் உங்கள் தொழில் மற்றும் சமூக வாழ்க்கையில் புதிய வெற்றிகளுக்கு வழிவகுக்கும். பணியிடத்தில் உங்கள் முயற்சிகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். மேலும் முன்னேற்றத்திற்கான பாதை எளிதாகிவிடும். ஒட்டுமொத்தமாக ராகுவின் மாற்றத்தால் பல நேர்மறை மாற்றங்களை அனுபவிப்பார்கள். மேலும் அவர்களின் வாழ்க்கையில் வெற்றிகள் தேடி வரும். அடுத்ததாக கும்பம் ராசி. கும்பம் லக்னத்தில் ராகுவும் 7.5 சனியின் இறுதி பகுதியில் சனியும் இருப்பதால் கும்ப ராசிக்காரர்கள் மனதளவிலும் உடலளவிலும் நிதி ரீதியாகவும் தங்களை வலிமையாக உணர்வார்கள். இந்த காலகட்டத்தில் அவர்களின் ஆளுமையில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மேலும் அவர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வேலையில் இருப்பவர்கள் பாராட்டு, அங்கீகாரம் அல்லது புதிய வேலைவாய்ப்புகளை பெறக்கூடும். கூட்டு வணிகமும் வெளிநாட்டு திட்டங்களும் லாபகரமானதாக இருக்கும். குரு பகவான் 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் மாணவர்கள் கல்வியில் விரைவான முன்னேற்றத்தை காண்பார்கள். ஊடகம், பொறியியல், சட்டம், சுகாதாரம், பங்குச் சந்தைகள், ஆன்லைன் வணிகங்கள் மற்றும் நிர்வாகத் துறைகளில் உள்ளவர்களுக்கு சிறப்பான ஆதாயங்கள் உண்டாகும். வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கும் புதிய வியாபாரத்தை தொடங்குவதற்கும் இது சரியான காலமாக இருக்கும். சரியான திட்டங்களுடன் கும்ப ராசிக்காரர்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய உயரங்களை அடையலாம். அடுத்ததாக தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் அவர்களின் திறமைகளும் தைரியமும் அதிகரிக்கும். 11ஆம் வீட்டின் மீதான ராகுவின் தாக்கம் வருமான வளர்ச்சி, ஆசைகள் நிறைவேறுதல் மற்றும் புதிய வருமானத்திற்கான வழிகளை குறிக்கிறது. 7ஆம் வீட்டின் மீது ராகுவின் பார்வை திருமணத்தை எதிர்நோக்குபவர்களுக்கு சாதகமாக உள்ளது. அவர்கள் அரசாங்கம் மூலம் நிறைய நன்மைகளை பெறலாம் மற்றும் நீண்ட காலமாக அரசாங்க வேலையில் இருந்த தடைகளிலிருந்து நிவாரணம் பெறலாம். குழந்தைகள் மூலம் சில நல்ல செய்திகளை கேட்கலாம். மேலும் அவர்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் சில காலமாக சந்தித்து வந்த பல்வேறு வாழ்க்கை பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இப்படியான ஜோதிட தகவல்களுக்கு சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.